வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தக்காளி ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தக்காளி ஃபஸ்ட்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. புளியும் கொஞ்சமாக ஊற போட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா கரைச்சிட்டு புளியும் கரைச்சி அந்த புளி தண்ணியை இந்த தக்காளி கரைசலோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ சீரகம், மிளகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக வர கொத்தமல்லி, ஒரு 5-6 வெந்தயம், பூண்டு பல், அப்புறம் கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டினா போதுங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வரமிளகாயும் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கரைசலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ரசம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரக்கட்டி வரணுங்க. நுரக்கட்டி வரப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான ரசம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.